வணக்கம். சூரிய நமஸ்கார்லேயே ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே வேரியேஷன் இன்க்ளூட் பண்ணி பார்ட் 1 பார்த்தோம். ஸோ இந்த சூரிய நமஸ்கார் ஃப்ளோ நம்மளோட மொபிலிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். உங்களோட வெயிட் லாஸ்லேயும் தான் எப்போது நீங்கள் ப்ராப்பராக உங்களோட டயட்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு இதை பண்ணும்போது. ஸோ அந்த டயட் பற்றின 1-on-1 நியூட்ரிஷன் கன்சல்டேஷன் எங்கிட்ட எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஃப்ளாஷ் ஆகிற நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் புது விதமாக நம்ம எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுக்குற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்கள் கிளாஸில் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் போட்டு டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான எப்பவும் சொல்கிற பாயிண்ட், நீங்கள் ஜென்ரல் ஒரு வார்ம் அப் பண்ணிவிட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். செஞ்சு முடிச்சோன்னா ஒரு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி முடிச்சிருங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து சேனலில் வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் போட்டு போங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வேரியேஷன்ஸ் என்னெல்லாம்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பதிவுலையுமே ஒரு பேசிக் சூரிய நமஸ்கார் எப்படி பண்ணணும்னு பார்த்துட்டு வேரியேஷன்ஸை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1, 2 back bend, 3 forward bend, 4 right leg back, 5 left back proper plank, 6 knee down, chest down, chin down, 7 bhujangasana, 8 நல்ல ரெண்டு காலோட ஹீல்ஸும் டவுன், டவுன்வர்ட் டாக், 9 ரைட் லெக் முன்னாடி, 10 லெஃப்ட் முன்னாடி, 11 பேக் பெண்ட், 12 ரிலாக்ஸ். இதில் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு பின்னாடியுமே நம்ம வேரியேஷனை இன்க்ளூட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் பாடி டவுன் பொசிஷனில் ஃபுல்லாக படுத்திருக்கிற பொசிஷன் வரைக்கும் இன்க்ளூட் பண்ணி தான் பார்ட் 1ல் பார்த்துருக்கோம். ஸோ இப்போது அதுக்கப்புறமா உள்ள ஸ்டெப்லேருந்து கண்டினியூ பண்ண போகிறோம். நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னு அதையும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதை கூட இதையும் அதுக்கு அடுத்தாப்பில் சேர்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் வேரியேஷன் 1, 2, 3 ஃபார்வர்ட் பெண்ட், 4 ரைட் லெக் பேக், 5 லெஃப்ட் பேக், 6 பாடி டவுன். இது வரைக்கும் வேரியேஷன் பார்த்தாச்சு. நான் முதலே சொன்ன மாதிரி 7 புஜங்காசன் கோப்ரா போஸ். இதில் தான் வேரியேஷன் பண்ண போகிறோம். இந்த கோப்ரா போஸ்லேருந்து அப்படியே பப்பி போஸ், கோப்ரா போஸ், பட்டை மேலே தூக்கிட்டு பப்பி போஸ், புஜங்காசன், பப்பி போஸ். இதை நீங்கள் 10 டைம்ஸ் பண்ணிக்கிறீங்க. இதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அகெயின் புஜங்காசன், அதுக்கப்புறம் உள்ள எல்லா ஸ்டெப்ஸையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். சூரிய நமஸ்காரில் உள்ள ஸ்டெப்ஸ்லாம் டவுன்வர்ட் டாக், ரைட் லெக் முன்னாடி, லெஃப்ட் முன்னாடி, பேக் பெண்ட், ரிலாக்ஸ். ஓகே. ஸோ போன பாட்டிலே சொல்லியிருந்தேன், ஒரு தடவை செய்யும்போது வலது காலை முதல்ல பின்னாடி எடுத்து வைக்கிறோம், அதே வலது காலை லாஸ்ட்டில் உள்ளே எடுத்து வச்சுட்டு செய்கிறோம். அதுக்கப்புறமா இன்னொரு வேரியேஷன் பண்ணும்போது லெஃப்ட் லெக்கை முதல்ல பின்னாடி எடுத்து வச்சுட்டு திரும்ப லெஃப்ட் லெக்கை உள்ளே கொண்டு வரும்போதும் 11th ஸ்டெப்பில் உள்ளே வைக்கிறது. இது மாதிரி பண்ணலாம். சப்போஸ் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் ஆல்வேஸ் நீங்கள் ரைட் லெக்கை பின்னாடியும் உள்ளே எடுத்து வைக்கிற டைம் வரும்போது ரைட் லெக்கை முன்னாடியுமே வச்சும் கண்டினியூ பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் வேரியேஷன் 1, 2 பேக் பெண்ட், 3 ஃபார்வர்ட் பெண்ட், 4 ரைட் லெக் பேக். நான் ரைட்டே எடுத்து வச்சே பண்ணி காமிக்கிறேன். லெஃப்ட் பேக், 6 பாடி டவுன், 7 புஜங்காசன். இதில் வேரியேஷன் பண்ணிட்டோம். ஸோ இப்போது 8 டவுன்வர்ட் டாக் பண்ணுறீங்க, 2 ஹீலும் டவுன். இதில் தான் வேரியேஷன் இன்க்ளூட் பண்ணிக்க போகிறோம். சிம்பிளாக ஆல்டர்னேட் கையும் காலும் டச். எத்தனை தடவை பண்ண போகிறோம்? 10 டைம்ஸ். நான் ஜஸ்ட் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் அது மாதிரி 10 டைம்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வலது கால் தான் நான் முதல்ல பின்னாடி எடுத்து வச்சேன் இல்லையா? ஸோ அப்போது வலது காலே எடுத்து முன்னாடி வச்சு அடுத்த ஸ்டெப்லேருந்து கண்டினியூ. பேக் பெண்ட் அண்ட் ரிலாக்ஸ். அடுத்த வேரியேஷன் 1, 2, 3 ஃபார்வர்ட் பெண்ட், வலதை எடுத்து வைக்கிறேன், 4, 5, 6 கோப்ரா போஸ், டவுன்வர்ட் டாக் வரைக்கும் நம்ம வேரியேஷன் பார்த்துட்டோம். ஸோ இப்போது அதுக்கு அடுத்த ஸ்டெப், ஒரு காலை எடுத்து முன்னாடி வைக்கிறீங்க, இந்த காலை பின்னாடி வைக்கிறீங்க, வச்சுட்டு 2 கையும் மேலே ஜஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு பேக் ஸ்ட்ரெச், அப்புறம் 2 கையும் கீழே வச்சுட்டு 2 முட்டையும் நல்லா லாக் பண்ணிக்கிறீங்க. அட்லீஸ்ட் முன்னாடி உள்ள காலில் ஃபுல் ஸ்ட்ரெச் கிடைக்குதான்னு பாருங்கள். பேக்கில் உள்ள காலில் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஃப்ரண்டில் உள்ள கால் ஃபுல் ஸ்ட்ரெச். என்ன பண்ணோம்? பேக் ஸ்ட்ரெச், கையை கீழே வைக்கிறோம், 2 முட்டையும் லாக் பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் பெண்ட். இதே நீங்கள் எத்தனை தடவை பண்ணோம்? 5 டைம்ஸ் பண்ணிக்கணும். பண்ணி முடித்தோடனே இந்த முன்னாடி இருக்கிற ரைட் லெக்கை பின்னாடி கொண்டு போய்க்கோங்க.
பின்னாடி உள்ள லெஃப்ட்டை முன்னாடி கொண்டு வந்துக்கோங்க. ஏன்னா இந்த காலுக்கும் அதே ஸ்ட்ரெச்சை நம்ம பண்ணோம் இல்லையா, அதனால். ஸோ அகைன் ஹேண்ட்ஸ் அப், பேக் ஸ்ட்ரெச், 2 முட்டையும் லாக் பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் பெண்ட். முட்டை கீழே வச்சுருக்கீங்க, அதனால் பயப்படாமல் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பேக் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். அண்ட் கால் 2 முட்டையை லாக் பண்ணிட்டு ஃபார்வர்ட் பெண்ட், பேக் ஸ்ட்ரெச், ஃபார்வர்ட் பெண்ட். ஸோ அகெயின் பேக்கு போய்க்கோங்க. எங்கே இருந்தோம் நம்ம டவுன்வர்ட் டாகில் இருந்தோம். இந்த வலது காலை முன்னாடி வச்சுருந்தா அந்த வேரியேஷனே பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அகெயின் அதே வலது காலே முன்னாடி வச்சுக்கோங்க, இடது கால் முன்னாடி, பேக் பெண்ட் அண்ட் ரிலாக்ஸ். ஸோ 3 வேரியேஷன் கவர் பண்ணிட்டோம். இன்னும் 2 வேரியேஷன் இருக்குது, பண்ணலாமா? 1 2 பேக் பெண்ட், 3 ஃபார்வர்ட் பெண்ட், ரைட் லெக் பேக், லெஃப்ட் பேக், பாடி டவுன், புஜங்காசன். இங்கே கால் 2ம் நல்லா டவுன், வலது கால் முன்னாடி. இதில் வரைக்கும் வேரியேஷன் பண்ணிட்டோம். இப்போ இடது கால் முன்னாடி. இங்கேருந்து வேரியேஷன் என்ன இன்க்ளூட் பண்ணிக்க போகிறோம். ஜஸ்ட் காலுக்கு இடையில் கொஞ்சம் கேப் வச்சுக்கோங்க, நல்லா வி ஷேப்பில் வச்சுக்கோங்க. பிக் டோவை பிடிச்சிக்கோங்க, டவுன் அப். ஸ்குவாட் டு ஸ்டாண்டை 10 டைம்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்க போகிறோம். இங்கே டவுன் அப் டவுன். பிக் டோலேருந்து கையை எடுக்காமல் அப். எடுக்காமல் எந்திக்கும் போது என்னால் எந்திக்க முடியல, இவ்வளோ தான் வருதுன்னா இந்த கையை வேணால் நீங்கள் இங்கே பிடிச்சிக்கோங்க, ஆங்கிளில் ட்ரை பண்ணுங்க. ஸோ இதை எத்தனை தடவை பண்ணணும்? 10 டைம்ஸ். செஞ்சு முடித்தோன்னா காலை சேர்த்து வச்சுக்கோங்க, பேக் பெண்ட் அண்ட் ரிலாக்ஸ். 4 வேரியேஷன் முடிச்சிட்டோம். லாஸ்ட்டாக உள்ள ஒரு வேரியேஷன் 1 பேக் பெண்ட், ஃபார்வர்ட் பெண்ட், ஒரு கால் பேக், அடுத்த காலும் பேக், ப்ராப்பர் பிளாங்க், பாடி டவுன், புஜங்காசன், டவுன்வர்ட் டாக், வலது கால் முன்னாடி, இடது கால் முன்னாடி. இது வரைக்கும் வந்துட்டு அதுலேயும் வேரியேஷன் பண்ணிட்டோம். லாஸ்ட் 11th ஸ்டெப்பில் தான் வேரியேஷனை இன்க்ளூட் பண்ணிக்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? சின்னதாக பேக் ஸ்ட்ரெச், அங்கேருந்து அப்படியே ஸ்லைட்டாக முதல்ல கேப் வச்சுக்கோங்க காலில். சேர் போஸ், பேக் ஸ்ட்ரெச், பட்டை பின்னாடி புஷ் பண்ணுறீங்க, சேர் போஸ், பேக் ஸ்ட்ரெச், சேர் போஸ். எத்தனை தடவை செய்யணும்? 10 டைம்ஸ். செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா பேக் ஸ்ட்ரெச் அண்ட் ரிலாக்ஸ். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமான்னு தெரியல, நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு. சூரிய நமஸ்காரோட இந்த 12 ஸ்டெப்ஸ் பண்ணும்போது எல்லா ஸ்டெப்புக்கும் உள்ளேயுமே வந்து ஒரு எக்ஸசைஸை இன்க்ளூட் பண்ணி அதை 10 டைம்ஸ் பண்ணும்போது சூப்பர் எஃபெக்டிவாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பார்ட் 1 பார்ட் 2 நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட்டு பார்த்துட்டு மட்டும் போகாமல் நீங்களும் இதை கட்டாயம் ட்ரை பண்ணிப்பாங்க. நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக கேப் எடுக்காமல் பண்ணிங்கன்னா ஒரு கார்டியோ கம் ஸ்ட்ரென்த் பில்டிங் கம் மொபிலிட்டி ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாத்தையுமே நீங்கள் டச் பண்ண மாதிரி இருக்கும் இந்த செஷன் பண்ணும்போது. ஸோ இதே மாதிரி மற்றொரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் எக்ஸசைஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.